ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.1ல் 2வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் ஆங்கில சொற்களில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுக. அதாவது ஆங்கில சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதணும். ஃபர்ஸ்ட் பட்டியல் முறை அப்படின்னா கணத்துக்கான பிராக்கெட் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும், அடுத்த கம்மா போட்டு எழுதணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ஏ அப்படி நேம் கொடுக்கலாம். முதல்ல கணத்துக்கான பிராக்கெட், அடுத்து இங்கே ஃபர்ஸ்ட் என்னது இருக்குது, ஐ இருக்குது, ஐ எழுதிருங்க. அதுக்கு பிறகு கம்மா போட்டுறணும், மறக்கக்கூடாது, கம்மா போடணும். அடுத்து என்ன எழுதுங்க, அதுக்கப்புறம் கம்மா. அடுத்து என்னது இருக்குது, டி, கம்மா. இனி திரும்பவும் ஐ இருக்குது, ஐ நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம். எழுதுனதை இங்கே நீங்கள் திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கக்கூடாது, ஒரு வாட்டி தான் எழுதணும். இனி அடுத்த ஏ எழுதலாம், நல்லா எழுதிக்கலாம். இனி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க, சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதிக்கணும். இனி செகண்ட் சப்டிவிஷன், இதுக்கு நான் பி அப்படி நேம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கணத்துக்கான பிராக்கெட், அடுத்த முதல் என்னது இருக்குது, பி இருக்குது, அடுத்த கமா. இனி ஏ இருக்குது, கமா, அப்புறம் ஆர், கமா. திரும்பவும் ஏ எழுதிட்டோம், அதில் எழுதக்கூடாது. அடுத்து என்னது இருக்குது, எல் எழுதிக்கலாம். திரும்பவும் எல் எழுதிட்டோம், அதில் எழுதக்கூடாது. இனி இ எழுதலை, எழுதிக்கலாம். இனி எல் அது எழுதிட்டோம், எழுதக்கூடாது. ஓ எழுதலை, எழுதிருங்க. இனி ஜி அதுவும் எழுதலை. இனி ஆர் அது எழுதிட்டோம். அப்புறமாட்டு ஏ அதுவும் எழுதிட்டோம். எம் எழுதலை, அதில் எழுதிக்கலாம். இனி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க, சரிங்களா? இனி தேர்ட் ஒன், இதுக்கு சி அப்படி நேம் கொடுக்குறேன். முதல்ல கணத்துக்கான ப்ராக்கெட், அடுத்த ஃபஸ்ட் என்னதுக்கு எம், கமா, அடுத்த ஐ, கமா, அடுத்த எஸ், கமா. திரும்பவும் எஸ் எழுதக்கூடாது, எழுதிட்டோம், அதில் எழுதக்கூடாது. அடுத்த ஐ அதுவும் எழுதிட்டோம். அடுத்த எஸ் எழுதிட்டோம், திரும்பவும் எஸ் எழுதிட்டோம். அடுத்த ஐ அதுவும் எழுதிட்டோம். பி எழுதலை, அதில் எழுதிக்கலாம். திரும்பவும் பி அது எழுதிட்டோம், சரிங்களா? எழுதக்கூடாது. அடுத்த ஐ அது எழுதிட்டோம். அப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இனி ஃபோர்த்து சப்டிவிஷன், இங்கே கீழே எழுதிக்கிறேன், இது கொஞ்சம் பெருசாக வரும். இதுக்கு டி அப்படி நேம் கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு சி அப்படி நேம் கொடுத்தனால இதுக்கு டி அப்படி நேம் கொடுங்க. ஓகே, கணத்துக்கான ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு சி இருக்குது, இசட், அப்புறம் இ, அடுத்த சி எழுதிட்டோம், அதில் எழுதக்கூடாது. ஹச் எழுதலை, அதில் எழுதிக்கலாம். ஓவும் எழுதலை, எஸ்ஸும் எழுதலை. எல் வந்து எழுதியிருக்கோமா, இல்லை, அதில் எழுதிக்கலாம். திரும்பவும் ஓ அது எழுதிட்டோம். வி எழுதலை, அதில் எழுதிக்கலாம். ஏ அதுவும் எழுதலை. அடுத்த கேயும் எழுதலை. ஐ எழுதியிருக்கோமான்னு பாருங்கள், அதுவும் எழுதலை. ஓகே, அடுத்த ஏ அது வந்து எழுதிட்டோம், அதில் எழுதக்கூடாது. இனி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ரொம்பவே ஈஸி தான். பட்டியல் முறை எப்படி எழுதணும், முதல்ல அதுக்கு நேம் கொடுங்க, அடுத்த கணத்துக்கான ப்ராக்கெட், அடுத்த ஒவ்வொரு எழுத்தாக எழுதி கம்மா போட்டுறணும். எழுதுனதை எழுதக்கூடாது. இவ்வளோ தான் இந்த சம்.